வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிருஷ்ணன் 360 கருடா மீடியாவிற்காக. நாம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிற இடம் சிவகங்கை மாவட்டம். சிவகங்கையிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொல்லங்குடி வெற்றுடையாள் காளியம்மன் திருக்கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த கோவிலில் வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் நடத்தப்படுகிறதாகவும் நீதி வழங்கும் தெய்வமாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இங்கே வெற்றுடையாள் காளியம்மன் கோவிலில் நம்மால் முடியாத விஷயங்களை, நம்மளை ஏமாற்றியவர்களை இங்கே வந்து அவர்கள் பெயரை சொல்லி காசு வெட்டி போட்டால் 3 அல்லது 9 நாட்களில் பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். அதுபோக இந்த கோவிலிலே வித்தியாசமான முறையில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. முதலில் தன்னை ஏமாற்றியவர் பெயரை சொல்லி பூசாரியிடம் சொன்னால் அவர் அம்பாளின் முன்னிலையில் தங்களின் கோரிக்கையை கூறி சத்தமாக கூறி வழிபாடு செய்கிறார்கள். அது நிறைவேறி வருவதாகவும் சொல்கிறார்கள். இங்குள்ள அந்த வினோதமான வழிபாட்டு முறைகளையும் காணொளியில் எடுத்திருக்கிறோம். கடைசி வரையில் ஸ்கிப் செய்யாமல் வீடியோவை முழுமையாக பார்க்கவும். இந்த கோவில் சிவகங்கை வீர ராணி வேலுநாச்சியாரின் காலத்திலேயே வரலாற்று சிறப்புடையது. வேலுநாச்சியார் அவர்கள் தொடர்புடைய இந்த திருத்தலம். இதனை உள்ளே சென்று பார்ப்போம். இந்த கோவிலின் வரலாறு மற்றும் இந்த கோவிலை பற்றிய பல விசித்திரமான தகவல்கள் வாருங்கள் உள்ளே சென்று பார்ப்போம். ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விசதே பவரோகிணாம் விஜயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தயே நமः. 5 கரத்தனை யானை முகத்தினை, இந்தின் இளம்பிரை போலும் இயற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருள்மிகு வெற்றுடையார் காளியம்மன் திருக்கோவில் ஆஸ்தான சிவாச்சாரியர்கள் சுகுமாரன் குபேரன். அதாவது இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, நாணயம் தவறியோருக்கு நாணயத்தால் தண்டிக்கப்படும். அதாவது முறையீடு, ஒருத்தர் ஒரு சொத்தை மோசடி பண்ணுறாங்க, கொலை கொள்ளை அந்த மாதிரி செய்கிறாங்க, கோர்ட்டு காவல்துறையில் முடியாத பட்சத்தில் அம்பாள் வெற்றுடையாள்கிட்ட வந்து ஒரு துட்டெடுத்து காசு வெட்டி போடுவாங்க. அது வந்து முறையீடு ஆகி போயிடும். அந்த முறையீடு செஞ்சோம்னா 8 நாளைக்குள்ள அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இன்னொன்று வேண்டுதல், அதாவது அம்பாளுக்கு முன்னால் 20 ரூபா சீட்டு எடுத்து வேண்டுதல் பண்ணிக்கிறது. அந்த கோரிக்கை வந்து திருமண கோரிக்கை, புத்திர பாக்கியம், தொழில் அபிவிருத்தி, இந்த மாதிரி இதுகளுக்கு அம்பாளுக்கு முன்னால் சொல்லி அதுக்கான பரிகாரங்களை பண்ணி கொடுப்பான். இன்னொன்று காசு வெட்டி போட்டு முறையீடு, கிராமங்களில் நீ காளிகள் பரணாச்சிகள்னு சொல்லி மண்ணவார தூத்துவா. அப்படி தூத்திக்கிறவர்கள் கடைசியில் ஒன்று சேரணும்னால் இங்கே வந்து முறையீடு சீட்டு எடுத்து, கூடுதல் சீட்டு எடுத்து அதை ஒன்று சேர்ந்துக்கிறணும். அம்பாள்கிட்ட சொல்லி பூசாரிகள் சமரசம் செய்து வைப்பார்கள். 3வது. 4வது சத்திய பிரமாணம். அதாவது கோர்ட்லேயே முடியாத ஒரு கோரிக்கை இங்கே வச்சு பல லட்சம் பல கோடியோ ஏதோ இங்கே வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு முன்னால் வச்சு சூடத்தை அமைச்சு பூசாரியை சொல்கிற மாதிரி சத்தியம் பண்ணி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டான்னா அதுக்கு வந்து அப்பீல் கிடையாது. பொய் சொல்லி யார் சத்தியம் பண்ணி எடுக்கிறாளோ அவளுக்கு தண்டனை கிடைக்கும். 2வது 4வது இது சிறப்பு அம்சங்கள். திருவிழா வந்து பங்குனி மாதம் சுவாதி பெருந்திருவிழான்னு சொல்லி 10 நாள் நடக்கும். இந்த வருஷம் மாசி 25லே காப்பு கட்டுறா. இந்த திருவிழா 10 நாளும் 10 மண்டபப்படிதாரர்கள், 10 நாளும் 10 வாகனங்களில் அம்பாள் எழுந்தருளும். 2ஆம் திருவிழாவில் சிறப்பான வேள்வி நடந்து சங்காபிஷேகம், ஆலய அர்ச்சகர் மண்டபப்படியினால் செய்யப்படக்கூடிய திருவிழா. இது 10 நாள் திருவிழா. அப்புறம் பௌர்ணமி காலங்கள் 11 மணி வரையில் இருக்கும். என்ன நீதி கேட்டு வர்றோமோ அந்த நீதி நம்மளுக்கு கிடைக்கும். குபேரன் சிவாச்சாரியார். இந்த கோயில் அம்சம் என்னென்னா, ஐயா அங்கிட்டு வாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கும் அம்பாள். நீண்ட நாளாக சில பேர்களுக்கு எத்தனையோ வருடங்களாக 10 வருடம் 5 வருடம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அம்பாள்கிட்ட வந்து முறையிடுவாங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க. அவங்களுக்கு இறைவன் அருளால் அம்பாள் வெற்றுடையார் காளி தேவி மகாதேவி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க. 2வதாக இங்கே வந்து காசு வெட்டி போடுறது ரொம்ப முக்கியமான அம்சம். கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளில்
அதாவது கோர்ட்டுக்கு போய் தீர்க்க முடியாத பிரச்சனையில் இங்கே வருவாங்க. எங்களுக்கு மனசு வேதனையாக இருக்குது, நாங்கள் இங்கே காசு வெட்டி போடணும், எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. காசு வெட்டி போடுவாங்க, நீதி கிடைக்கும். பண மோசடி, பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து காசு வெட்டி போட்டால் நீதி கிடைக்கும். ரெண்டாவதாக இந்த கோயிலினுடைய பௌர்ணமி வந்து சிறப்பாக இருக்கும். லட்சக்கணக்கான எண்ணிலடங்கான மக்கள் வந்து பௌர்ணமியில் வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணுவாங்க. பௌர்ணமியில் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு மக்கிய நாள் திரும்பி மறுபடியும் வருவாங்க. நல்லா சிறப்பாக இருந்துச்சு, அம்பாள் எங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க, எல்லா கோரிக்கையும் எங்களுக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சொத்து பிரச்சனை, மெயினாக சொத்து பிரச்சனைக்கு வருவாங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனைக்கு வருவாங்க. கடன்னா நாங்கள் ரொம்ப கடனாளி ஆகிட்டோம், எங்களை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. அம்பாள் வெட்டுடையார் காளி காப்பாற்றி கொடுப்பாங்க. இறைவன் அருளால் திருமணமாகாத பெண்கள், ராகு கேது தோஷங்கள், அதாவது அம்பாளுக்கு பிடித்தவை ராகு என்ன பண்ணுவார்னா அம்பாள்கிட்ட தான் நெருங்கி இறைவனை வழங்குவார், காளியை. அதனால் வந்து ராகு கேது தோஷங்கள் இருந்தாலும் இங்கே வருவாங்க, வந்து பரிகாரம் பண்ணி சுவாமி கும்பிடுவாங்க. சுவாமி கும்பிடும்போதில் அந்த ராகு கேது தோஷங்கள் விளையிடும். கல்யாணம் இங்கே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போவாங்க. ஏகப்பட்ட சுப முகூர்த்தங்களில் இங்கே திருமணம் நடக்கும். நல்லபடியாக திருமணம் ஆகிடும் அவங்களுக்கு, நல்லபடியாக வந்து தாலி கட்டிட்டு போவாங்க. சிறப்பு அம்சங்கள்லாம் அம்பாளுடைய அம்சங்களை சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேர் வந்து இங்கே வந்து அம்பாள்கிட்ட வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. வெற்றியே கிடைக்கும், எல்லாருக்கும் வெற்றியே கிடைக்கும். நீதி தேவதையாக விளங்குகிறார். இந்த திருக்கோவிலிலே தன்னால் ஏமாற்றப்பட்டவரை பற்றி அம்பாளிடம் முறையீடு செய்யும் காட்சி ராஜராஜேஸ்வரி, நாங்கள் நிரபராதிகள், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை, செய்ய நினைக்கவும் இல்லை. எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து, நிறைந்த செல்வத்தை கொடுத்து, கண்ணேர்கள், கந்திஷ்டி, கிரக கோளாறுகள், பூர்வ புண்ணிய கோளாறுகள், தெய்வ குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அடியோடு விலக்கி எங்களுடைய கோரிக்கை நிறைவேறிவிட்டது. தாயே பராசக்தி, உங்கள் கடைக்கன் பார்வையாலும் கிருபையாலும் பரிபூரணமாக நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் எங்களுக்கு செல்வங்கள் பெருக, சொல்வாக்கு பெருக, வெட்டுடையார் காளி அனுக்கிரகம் பண்ணுதாயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அனைத்து பக்தகோடி மெய்யன்பர்களுக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் கேட்கக்கூடிய அத்துணை பேருக்கும், வரக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் மகாசக்தியாக, மகா காளியாக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய அன்னை வெட்டுடையார் காளியினுடைய திருத்தலத்திலிருந்து பூசாரியினுடைய வணக்கம். இங்கு அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள், சிறப்பு அலங்காரங்கள் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தோறும் தினந்தோறும் நடக்கும். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இங்கு சன்னிதானம் திறந்திருக்கும். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் வரக்கூடிய அத்துணை கோரிக்கைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு அம்பாளுக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்ட வேலுநாச்சியாரனுடைய வைரத்தாலி இங்கு பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகின்றது. வேலுநாச்சியாரனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு காளி அவங்களுடைய திருமாங்கல்யத்தையே வேலுநாச்சியார் காணிக்கையாக செலுத்திய வரலாறும் உண்டு. இங்கு பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல், முகமாத்து வேலைகள், மாந்திரிக வேலைப்பாடுகள் அத்துணை தீய சக்திகளையும் அழிக்கக்கூடிய மகிஷாசுர மர்தினியாக வெட்டுடையார் காளி அம்பிகா அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள்.
இங்கு இன்னொரு பிரதானம் என்னவென்றால் ஏமாற்றப்பட்டவர்களை தண்டிக்கக்கூடிய சக்தியாக மகாசக்தியாக காளி வெட்டுடையார் காளி அருள் பார்க்கிறார். நம்மை ஒருவர் மோசடி செய்து விட்டார்கள், பண மோசடி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சொல்ல முடியாத விஷயங்களில் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். அத்துணை ஏமாற்றங்களுக்கும் பழி தீர்க்க வேண்டும் என்றால் இங்கு காளியிடம் காசு வெட்டி போட்டு முறையீடு செய்வார்கள். அந்த முறையீட்டையும் அம்பாள் நிவர்த்தி செய்து பல ஆண்டுகளாக இங்கே சக்தி சுரூபினியாக சுயம்புவாக அம்பாள் வெட்டுடையார் காளி அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார். வருகிற பங்குனி மாதம் திருவிழாவும் நடைபெறும் இங்கே சுவாதி நட்சத்திரத்திலே. இந்த ஆண்டு மாசி மாதம் 25ஆம் தேதி முதல் திருவிழா தொடங்குகிறது. மூலஸ்தானம் பிரதான ஸ்தானம் அம்பாளுக்கு வெட்டுடையார் ஐயனார், வெட்டுடைய ஐயனார், பூர்ணா புஷ்கலா சமேத வெட்டுடைய ஐயனார் பரிவார தேவதைகள் இங்கு இருக்கிறார்கள். சோனை கருப்பர் காவல் தெய்வமாக இருக்கிறார். இங்கு வரக்கூடிய அத்துணை கோரிக்கைகளையும் அம்பாள் தாயாக இருந்து கருணை உள்ளமாக இருந்து மகா காளியாக இருந்து அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். அத்துணை பக்தர்களும் இங்கே வந்து அம்பாளுடைய அருளாசி பெற வேண்டும் என்பது அத்துணை பூசாரிகளுடைய வேண்டுதலாகும். ஓம் சக்தி பராசக்தி. நான் ஒரு வேண்டுதலை வச்சு இந்த வெட்டடையா காளி கோயிலில் எனக்கு வந்து நிறைவேறி போயிடுச்சு. இப்போ நான் வந்து மாவிளக்கு போட்டி அது பொன்னமராதிய பக்கம் வடக்கே. ஆமாம். ஆமாம். வணக்கம். கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோவில் அர்ச்சகர் அன்புராஜா சாரதி ஐயனார் சோனக்கருப்பர் சாமி முன்னாடி இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய அம்பாளுடைய வாக்குகளை அம்பாள்கிட்ட வாங்கி சொல்லக்கூடிய வாக்கு தோஷங்கள், பூர்வ புண்ணிய குளார்கள், முன்னோருடைய வாக்கு, சாப தோஷங்கள் இருந்தாலும், எந்த விதமான தீவினைகள், செய்வினைகள், மை மாந்திரி இருந்தாலும், முறப்பாடுகள், வாக்குகள் இருந்தாலும் இங்கே அம்பாள் வெட்டுடையார் காளி முன்னாடி அம்பாள்கிட்ட சொல்லி அம்பாளுடைய சேனை தலைவர் சோனையாட்டம் வந்து இங்கே வந்து வேண்டுதல் பண்ணிக்கிடுவாங்க. ஐயா அதை சோனையா சாமி தான் அவங்க வந்து அவங்களுடைய கோரிக்கை வேண்டிக்கிறவங்களுடைய அவங்க இடத்துல போய் அவங்களுடைய அந்த கோரிக்கைகளை ஐயா தான் நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்போ அம்பாள்கிட்ட கொள்ளை, திருடுகள், பண மோசடி, சொத்து மோசடி இந்த மாதிரி உள்ள வழக்குகளில் அம்பாள் வெட்டுடையார் காளி முன்னாடி சொல்லி வாக்கு சொல்லி அம்பாள்கிட்ட சொல்லி அந்த காசு வந்து அம்பாள் பாதத்தில் சூலாயத்தை தட்டி எடுத்து கொடுத்து வெட்டி விடுவாங்க. வெட்டி விட்டு அம்பாள்கிட்ட அந்த முறையீடு கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கு பின்னால் ஐயா சோனையா சாமிகிட்ட வந்து அவங்க அந்த கோரிக்கையை திரும்ப சொல்லணும். சொல்லி இங்கே வந்து ஐயாட்ட நம்ம இது பண்ணி அந்த யார் அந்த நம்பிக்கை மோசடி பண்ணி ஏமாத்துறாளோ அந்த எதிரிகளுக்கு இங்கே வந்து அந்த காலத்தில் ஆதி காலத்தில் சேவலை வந்து உயிரோடு குத்தி பழி போட்டு அவங்கள வந்து வேண்டிட்டு போவாங்க. எனக்கு என் பொருள் வரணும், சொத்து வரணும், மோசடி பண்ணாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா ஐயா முன்னாடி சொல்லி அந்த பழி போடுவாங்க. பழி போட்டோன்னே 8 நாள் 16 நாள் 48 நாளைக்குள்ள நமக்கு என்ன நம்ம வேண்டிக்கிறோமோ அந்த காரியங்கள் நிறைவேறி இருக்கும். அதி விரைவில் நமக்கு நல்ல இது இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போகலையே நம்ம பொருள் வந்து சேரும், சொத்து மனமாறுதல், அந்த எதிரிகளுக்கு மனமாறுதலை ஏற்படுத்தி வர வேண்டிய பணங்களை வாங்கி கொடுப்பாரு, எல்லாமே செய்வாங்க ஐயாட்ட இங்கே வந்து இப்போ காலங்களில் உயிர் பலியை கொடுக்கக்கூடாதுன்னு அரசு அந்த தடை பண்ணியிருக்கிறதுனால இப்போ ஐயா முன்னாடி எலுமிச்சம்பளம் வந்து குங்குமப்பட்டு வச்சு ரத்த காவை கொடுத்து அந்த சேவலுக்கு பதிலாக அதை செய்வாங்க. செஞ்சு நம்ம கோரிக்கையை ஐயா முன்னாடி சொல்லி வேண்டிக்கிறத சொல்லுவாங்க. ஆமாம். நம்ம இங்கே பாதுகாப்புக்கு நமக்கு இந்த கந்திஷ்டி கவுரு, பௌர்ண பூஜை, அமாவாசை பூஜையில் வச்சுருந்த கவுறுகள் கொடுப்பா பக்தர்கள் கையில் திஷ்டிகளுக்கு நம்ம பாதுகாப்புக்கு கட்டிக்கிறதுக்கு ஐயாட்ட வந்து வேண்டுதல் பண்ணி ஐயாட்ட சொல்லி மந்திரம் சொல்லி அதை வந்து அந்த கவுரு கட்டி விடுவாங்க. இங்கே ரொம்ப விசேஷமான கோயில். நம்ம அந்த கோயிலில் வந்து எப்படின்னா வந்து திருமண கோரிக்கைகள், குழந்தை பாக்கியங்கள், மற்றபடி வீடு மனை வாசல் கட்டுறது எல்லா கோரிக்கைகளுக்கும் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிடுவாங்க. ரொம்ப விசேஷமானது. இந்த அம்பாள்கிட்ட இங்கே வந்து அபிஷேக வழிமுறைகள்ன்றது அம்பாள்கிட்ட ரொம்ப விசேஷமான வழிமுறைகள். நம்ம ஏதாவது கோரிக்கை நிறைவேறணும், நமக்கு காலதாமதம் ஆகுது, தடைகள் அது மாதிரி ரொம்ப இருக்குது, கிரக தோஷங்கள் அது மாதிரி தடைகள் இருக்குது அப்படின்னா அம்பாள்கிட்ட அந்த ராகுகால பூஜையில் அபிஷேகம் பண்ணிக்கிறலாம். மற்ற அம்பாள்கிட்ட வெள்ளி செவ்வாயில் விசேஷமாக அம்பாள் முன்னாடி உட்கார வச்சு அபிஷேக பூஜை பண்ணி அம்பாள்கிட்ட நம்ம கோரிக்கையை நினச்சி நம்ம என்ன கோரிக்கை அந்த அபிஷேகம் நடக்கையில் அம்பாள் நினச்சி வேண்டிக்கிட்டோம்னால் அந்த கோரிக்கை வந்து நமக்கு அதிவிரைவில் காலதாமதாகாமல் நிறைவேற்றி கொடுப்பாங்க அம்பாள். அதுக்காக அந்த மாதிரி சிறப்பு வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம அம்பாள்கிட்ட இங்கே வேண்டல் முறையீடு சீட்டுன்றது நம்ம என்ன கோரிக்கை சொன்னாலும் அம்பாள் முன்னாடி அந்த முறையீடு சீட்டு வந்து காளித்தா முன்னாடி பூசாரிகள் கேட்பாங்க. அவங்கள கேட்டு அது அம்பாள் முன்னாடி சொல்லுவாங்க. நம்ம உலகத்திலே நம்ம அந்த கோயிலில் தான் நேரடியாக தெய்வங்கள் முன்னாடி நம்ம கோரிக்கையை கேட்டு அவர் தெய்வத்துக்கிட்ட சொல்லி நம்ம கோரிக்கையை வந்து வேண்டுதலாக பண்ணி வேண்டிக்கிற கோயில். அதே மாதிரி நம்ம வேண்டி சொல்கிறோமோ அந்த கோரிக்கைகள் நிறைவேறும்.
இது எங்கள் முன்னோர்கள் காரிவேளார் கருப்பு வேளார் தான் இந்த கோயிலை வந்து பூஜை பண்ணி வந்தவங்க. இது வந்து பிரசித்த ஐயனார் கிராம தேவதை. இந்த கோயிலில் எங்கள் முன்னோர்களால் அம்பாள் வந்து இந்த ஈச்சந்தூரில் பிரதிஷ்டையாகி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அதுக்கு பின்னால் அந்த அம்பாளை வந்து எடுத்து அந்த ஈச்சந்தூரில் அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி இது வேண்டுதல் தலம். இந்த கோயில் அப்படின்னா வந்து நம்ம வேலுநாச்சியார் காலத்தில் வந்து ஊமை பொண்ணு பேசுகிறதுக்காக வேண்டியிருந்தாங்க. அந்த பொண்ணு பேசுனதுக்காக வைரத்தாலி வந்து இங்கே அம்பாளுக்கு வந்து அந்த வேலுநாச்சியார் வந்து இங்கே காணிக்கையாக கொடுத்த ஸ்தலம் இது வந்து. அந்த ஊமை பொண்ணு பேசிருச்சா அப்படின்னோன்னா அம்பாள் வந்து அந்த வைரத்தாலியை கொண்டாந்து அம்பாளுக்கு காணிக்கையாக செலுத்தி கழுத்தில் கட்டி வேண்டிட்டு போனாங்க. வெட்டுடையாள் என்பாள் விளங்கும் திருக்கரங்கள் எட்டுடையாள் சின்ன இடுப்பினிலே பட்டுடையாள் பண்புடையாள் தெம்புடையாள் பாதகர்க்கு அம்புடையாள் கிண்கிணியை பூணும்கிறேன் நற்றவம் தவங்கள் ஓங்க நலம்பெற அணிகள் பூணும் கொற்றவர் குளமும் கொல்லங்குடிநகர் குலவி வாழும் வெற்றி வாளுடைய வீர உமலி நற்காளி தேவி கொற்ற வைப்பாத போதே குறித்திட போக்குவாமல். தல வரலாறு இது வந்து முன்பு காரிவேளார் கருப்பவேளார்னு இரு சகோதரர்கள் இந்த கோயிலை பூஜை செய்து வந்திருந்தாங்க. அவங்களுடைய வாரிசுகள் தான் இப்போ நாங்கள் இந்த கோயிலில் இருக்கோம். இது வந்து முறையீடு செய்கிற கோயில், அதாவது நியாயம் நீதி நேர்மை அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம என்ன பரிகாரம் பண்ணுறோமோ அது அனைத்து கோரிக்கைகளும் இங்கே நிறைவேறியிருக்கு. அதனால் அந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு மெயினாக காசு வெட்டி போடுறது, இரண்டாவது ஒன்று சேர்றது, மூணாவது வந்து முறையீடு செய்கிறது. இப்படி இந்த அம்பாளுடைய வரலாறு இருக்குது. கூடிக்கிற ஒன்று சேர்றது சிவகங்கைக்கும் காளையார்கோவிலுக்கும் நடுவில் இருக்குது இந்த கோயில். சிறப்பம்சம் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்னு சொல்லலாம், இந்தியன் சுப்ரீம் கோர்ட். அதில் என்ன நடக்குதோ அது பூரா இங்கே நடக்கும்.